உமை போற்றுகின்றோம் ஒவ்வொரு இறைவா, உமை ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு இறைவா. தந்தையாகிய இறைவனை உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை புகழ்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நற்கருணையை வீற்றிருக்கிற உங்களுடைய பிரசனத்துக்கு நன்றி ஆண்டவரே, நற்கருணையை வீற்றிருக்கிற உங்களுடைய மெய்யான பிரசனத்துக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அமர்ந்து கொள்வோம். நமது சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தியில அமர்ந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் இது மாதிரியாக அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள்: விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் உண்பதற்காக தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். இரண்டாம் சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு பல விடயங்கள் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்த விடயங்கள் மிக மிக கடினமான ஒரு விஷயத்தை தான் இப்ப நாங்கள் வாசிக்க வேண்டும். இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல இது எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் 5000 பேருக்கு அந்த 5 அப்பங்களை பலுகி கொடுத்த பிறகு அவர் பேசுகிற வார்த்தைகள் தானே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மக்கள் எல்லாரும் பெரும் திரளாக கூட்டமாக அங்கு வந்து கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கண்ட ஆரம்பத்திலேயே இந்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு பொருளாதார ஒரு விடுதலையை, எங்களுக்கு வேண்டிய அப்பங்களை கொடுத்து எங்களை வாழ்விக்கின்ற ஒரு பெரிய ஒருவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாரும் பெரும் எதிர்பார்ப்போடு அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில்
ஆண்டவர் இறுதி பகுதியில் அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அப்பம் இந்த அப்பமாக நீங்கள் காண்கின்ற இது அப்பம். ஆனால் இந்த அப்பம் என்னுடைய சதை, என்னுடைய உடல் அப்படி என்று ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சதை. இந்த சதையை நீங்கள் உண்ண வேண்டும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலையுமே மனிதனுடைய நரமாமிசம் சாப்பிடுவது அல்லது மனிதனுடைய இரத்தத்தை குடிப்பது அப்படி என்று சொல்றது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படலை. இப்பயும் அப்படிதான். குறிப்பாக யூதர்களை பொறுத்த மட்டும் ஒரு மனிதனுடைய இரத்தம், அந்த இரத்தம் விலங்குகளுடைய இரத்தத்தோடு நீங்கள் சாப்பிடக்கூடாது. நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரியான சட்டங்கள், ஏதாவது ஒரு இறைச்சியை நீங்கள் உண்ணும் பொழுது அந்த இறைச்சியில இரத்தம் இருக்கக்கூடாது. இரத்தத்தை உண்பது தடை செய்யப்பட்டது. அது என்னுடைய இரத்தத்தை குடியுங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களுக்கு, அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பம். அது மட்டுமல்ல, மனிதனுடைய சதையை, மனித இறைச்சியை சாப்பிடுவது அப்படி என்று சொல்லுவதெல்லாம் அது புரிந்து கொள்வது ஒரு பகுதி, அது அப்படி பேசுவதை கேட்பதே ஒரு பெரிய ஒரு டேபு அப்படின்னு சொன்னா அது தடை செய்யப்பட்டது. என்றால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையை விட மற்ற சபைகள் எல்லாமே நற்கருணையை பற்றி அவர்களுடைய படிப்பினை எப்படி என்று சொன்னால், இந்த நற்கருணையில ஆண்டவர் அடையாளமாக இருக்கிறார். திருப்பலியில அவர் ஒரு குறியீடாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரியாக குறியீட்டு வசனத்துல பேசல. அப்ப இந்த சீடர்கள் நாங்க இப்ப வாசிக்க வேண்டிய இந்த பகுதியில் இந்த மாதிரியாக ஆண்டவர் இயேசு சொன்ன பொழுது, என்னுடைய சதையை நீங்கள் உண்ண வேண்டும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது, என்ன சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சீடர்கள் இந்த பேச்சு எல்லை மீறி போகிறது. எப்படியாக இவர் தன்னுடைய சதையை உண்ண சொல்றார், சாப்பிட சொல்றார், எப்படியாக தன்னுடைய இரத்தத்தை இவர் குடிக்க சொல்லுகிறார், இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லும் பொழுது கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பகுதியில ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டு விடையில ஆண்டவர் மறுபடியும் 6 தடவைகள், மறுபடியும் 6 தடவைகள் என்னுடைய சதை உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம். அந்த வேளையில பிரியமான சகோதரர்கள், ஆண்டவருடைய அங்கிருந்து பெருந்திரளான கூட்டம் இருந்தாங்க. அவருடைய போதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவருடைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நற்செய்தி பகுதியில் நாங்கள் அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு கூடி இருந்த பலர், அவருடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகி போக தொடங்கினார். இந்த பேச்சு எல்லை மீறி போகிறது. இது எப்படியாக இவருடைய உடலை உண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லை மீறி போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் விலகி போகும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இல்லை வாங்க, நான் சிம்போலிக்க தான் இதை பேசினேன், நான் இது ஒரு குறியீட்டாக தான் பேசினேன், என்னுடைய உடலோடு நீங்க இணைந்து இருக்கணும், நீங்க இதுல நான் அடையாளமாக இருக்கிறேன், போய் நான் இருங்க அப்படின்னு அவர் சொல்லேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மக்கள் பெருந்திரளான சீடர்கள் அவரை விட்டு விலகி செல்லும் பொழுது போறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய உடல் என்று சொல்ற வார்த்தை கூட இல்லை. உடல் என்று சொன்னா சோமா அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்திருக்கிற வார்த்தை சார்க்ஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அப்படின்னு சொன்னா சதை, ஃபிளஷ். சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை கடைசி ஆண்டவர் சொல்லும் போது இதை நீங்கள் கடிச்சு சாப்பிடும். எப்படி ஒரு இறைச்சியை நீங்க கடிச்சு மென்று சாப்பிட்ற மாதிரி நீங்க சாப்பிடணும் என்ற வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னால் அந்த சகோதர சகோதரி பெருந்திரளான மக்கள் அப்படியே நிறைய பேர் விலகி போறாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் இந்த பேச்சை மாற்றியல் போகிறவர்கள் நில்லுங்கன்னு கூட சொல்றேன். இது ஒரு பெரிய ஆழமான ஒரு படிப்பினை.
அந்த வேளையில பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய 12 சீடர்கள் கொஞ்சம் பேர் அங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் புரிந்த மாதிரி இல்லை. அவங்க அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து திரும்பி அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது சீமோன் பேதுரு அந்த வேளையில பதிலை சொல்றார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணையில் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம், கேள்விகள் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலேயே தொடங்கிடுச்சு. திருச்சபையில இன்றைக்கு மட்டும் பலருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கும். அநேகர் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு இது இதை பற்றி யோசிக்காம இருப்பீங்க அப்படி என்று சொல்லி. ஆனால் இதுல உண்மையாக ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதற்கு நற்கருணை புதுமைகள், ஒரு சில புதுமைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த புதுமைகள்ல ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருக்கிறது அப்படி என்று சொல்வது, இது அடையாளமான ஒரு சிம்பலா, ஒரு சைனா நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படி என்ற உண்மையாக அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கு. நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க. ஒரு ஃபாதர் பூச வச்சுட்டு வந்தார் இத்தாலியில பொல்சினா என்ற இடத்துல. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். இந்த ஃபாதர் திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கிற அந்த வேளையில பல குழப்பங்கள் மனசு. உண்மையாகவே நற்கருணை இந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் ஆண்டவருடைய பிரசனம் உண்மையாகவே இங்கு வருதா அப்படி என்ற குழப்பத்தோடு அவர் திருப்பள்ளி ஒப்பு கொடுத்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அவர் திருப்பள்ளி அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எடுத்து இது என்னுடைய உடல் ஆண்டவருடைய அந்த அரிசிக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த அப்பம் ஒரு சதையாகவும் இரத்தமாகவும் மாறிடும். அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் ஆய்வு செய்தார். இது நடந்தது 700கள். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இத்தாலிக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா பொல்சேனா இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த ஆலயத்தில் அது இருக்கு. இத்தனை வருஷங்களாகி மாடர்ன் சயின்ஸை வச்சு பயாலஜியை வச்சு ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது எனக்கு அந்த சகோதர சகோதரிகளே அந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சதை ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு அப்படின்னு. அந்த இரத்த துளிகள் ஏபி ரத்த வகையை சேர்ந்த ஒரு ரத்தம். அது மட்டுமில்லை, இந்த சதை யாருடையதாக, எப்படிப்பட்டவர் யாருன்னு இந்த பேக்ரவுண்ட் தெரியாம யாருடையதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரே விடதான் வந்திருக்கு எல்லா ஆராய்ச்சியிலையும். இது ஒரு சித்திரவதைக்கு உள்ளான ஒருவருடைய இதயத்துல தான் இந்த மாதிரியாக பயாலஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதயத்துல வெள்ளை அணுக்கள் கூடுமாம் அந்த நேரத்தில். அந்த மாதிரியாக பெரும் வேதனை சித்திரவதைப்பட்ட ஒருவருடைய இதயத்துல ஒரு துண்டு தான் இந்த சதை துண்டு அப்படின்னு சொல்லி. சகோதரர்களை அதே மாதிரியாக ஒரு புதுமை அதே மாதிரியான புதுமை அதுவும் ஒரு ஃபாதர் தான் புதுசை வச்சுட்டு இருந்த ஃபாதருடைய மனசுல கேள்வி. தோமஸ் அக்வைனஸ் வாழ்ந்த அந்த காலத்துல அந்த வேளையிலே இதே மாதிரியான சந்தேகம் அவர் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த அன்றையில் இருந்துதான் இந்த பெருவிழா கொண்டாட தொடங்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டுல இருக்கு. ஒரு வியச்சோன்னு சொல்ற இத்தாலி இடத்துக்கு நீங்க நெட்ல தேடி பார்த்தா தெரியும். அங்கே நான் போயிருக்கிறேன். அந்த இடத்துல பிரியமான சகோதர சகோதரிகளே அதே மாதிரியாக அந்த குருவானவர் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அதே மாதிரியாக அந்த கிண்ணத்தில் இருந்த இரத்த துளிகள் அப்படியே அவர் பூசி ஒப்பு கொடுத்த அந்த பீடத்தில் அப்படியே இரத்த துளிகள் விழத் தொடங்கி அந்த இரத்தத்தையும் அந்த சதையையும் அவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணிய பொழுது அதே விடை, அதே மாதிரியாக ஒரு சித்திரவதைக்கு உள்ளான ஒரு வேதனைக்கு உள்ளான ஒரு மனிதனுடைய ரத்தம், ஒரு வேதனைக்குள்ளான ஒரு மனிதனுடைய இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட துண்டு அது அப்படின்னு சொல்லி. இத்தனை வருஷம் ஆனாலும் இதில் இருக்கிற அற்புதம், இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னால் சகோதர சகோதரிகளே, இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த துண்டுகள் இன்னும் பழுதடையாமல் இருக்கிறது. அப்படின்னு அர்ஜென்டினால எங்களுடைய முன்னாள் பாப்பரசர் போனஸ் ஐரஸ்ல
அவர் துணை ஆயராக இருந்த பொழுது 1996ஆம் ஆண்டு அவர் அப்ப பாப்பரசராகையில பேராயருமாகையில ஒரு துணை ஆயராக இருந்த பொழுது அவருடைய மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர் அவருடைய பங்குல ஒரு சம்பவம் நடக்குது. அவர் நற்கருணை எடுத்தவர் இந்த நற்கருணையை வீசிட்டு போயிடுறாங்க. ஒரு லேடி ஒரு பெண் அந்த நற்கருணையை அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அழுக்கடைஞ்சி இந்த மெழுதிரிகள் கொளுத்துற இடத்துல அந்த நற்கருணை துண்டி இருக்கிறத கண்டு அதை ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நற்கருணையை இப்படி வீசிட்டு போயிட்டாங்க. அப்போ கத்தோலிக்க சட்டங்கள் இருக்கு, இப்படியாக நற்கருணை அழுக்கடைஞ்சிருந்தா அதை என்ன செய்யணும்னா அந்த நற்கருணையை எடுத்து ஃபாதர்ஸ் செய்வாங்க. ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றி அதை தண்ணிக்குள்ள அதை போட்டு நற்கருணை இடையில வைப்பாங்க, அது கரைஞ்சி போகணும். அது அந்த ஃபாதர் என்ன செய்கிறாரு, அந்த அழுக்கடைஞ்சி அந்த நற்கருணையை எடுத்து தண்ணீரில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸில் தண்ணியில் போட்டு அதை இந்த டெபர்னக்கில் பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்கருணை வைக்கிற அந்த இதில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது என்ன அதிசயம், அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய இறைச்சி துண்டு அதை எடுத்து அவங்க மறுபடியும் இதை அப்ப துணை ஆயராக இருந்த முன்னாள் பாப்பரசர் பெர்கோலியோ அவருடைய பெயர், அவரை அவர் யாருக்கும் அதை சொல்லாமல் அதை ஆராய்ச்சிக்கு அனுப்புறார். இது என்ன என்று சொல்லி பயாலஜியை வச்சு ஒவ்வொரு கலங்கள் ஆராய்ச்சி செய்கிறது. 96ஆம் ஆண்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதே பதில்கள், அதே விடைகள். இவர் பேராயராக வரும்பொழுதும் இந்த பேச்சை இந்த கதையை அவர் வெளியில விடையில ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அதே மாதிரியாக இந்த இதயம் இதயத்தில் சித்திரவதைக்கு உள்ளான ஒருவருடைய இதயம், இது யாருடைய எங்கிருந்து இந்த மாமிசத்துக்கு வந்தது, இதை உடலுடைய எந்த பகுதி, எந்த விவரம் கொடுக்காமல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சித்திரவதைக்கு உள்ளான ஒரு மனிதனுடைய இதயத்தில் வெள்ளை அணுக்கள் ஒயிட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். அது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இன்னும் இறக்காமல் அந்த சதை அப்படியே இருக்கு. அப்படியே அந்த இரத்தமும் அதே மாதிரியான இரத்த துளிகள் ஏபி வகையை சேர்ந்தது. சகோதர சகோதரிகளே, நற்கருணையில ஆண்டவருடைய பிரசன்னம் உண்மையாகவே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் தன்னுடைய ஆராய்ச்சி எங்களுக்கு சொல்லியிருக்கு. இதைத்தான் ஆண்டவர் இயேசு 6ஆம் அதிகாரத்தில், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில், இது என்னுடைய சதை, இந்த சதையை நீங்கள் உண்ணுங்கள். ஏன் உண்ண வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்கள் வாழ்வு அடைய வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய சதையை தின்று, அதான் வார்த்தை, சரியான வார்த்தை. நாங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரியான வார்த்தை, நாங்கள் சாதாரணமாக பேசுகிற மொழியில் தின்னுறது அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். கடிச்சு நீங்கள் சாப்பிட்றோம். ஆண்டவர் இயேசுடைய சதையை நீங்கள் அரைச்சு நீங்கள் உண்ண வேண்டும். அவருடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். நீங்கள் என்னுடைய சதையை தின்று என்னுடைய இரத்தத்தை குடிக்கவில்லை அப்படி என்று சொன்னால் உங்களுக்குள் வாழ்வு இருக்காது. என்னுடைய சதை உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம். என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். என்ன சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி இந்த நற்கருணை ஆண்டவர் திருப்பலி என்பது. இதனுடைய பெரிய இந்த விஷயத்தை எவ்வளவு மகத்துவமானது என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பல வேளைகளில் அவ்வளவுக்கு நாங்கள் தகுதியானவர்களாக தான் எங்களுக்கு தோணும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பிரசன்னம் தொலைவில் இருந்து, அது மட்டுமில்லை, நாங்கள் பார்க்கிறோம் நோயீசன் ஒரு தடவையில கேட்பார் ஆண்டவரை பார்த்து, விடுதலை பயண நூல்ல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு காட்டவும், உம்மை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. அந்த வேளையில ஆண்டவராகிய கடவுள் சொல்வார், நீ என்னை பார்த்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய், நீ செத்துடுவாய். இப்ப யோசிச்சு பாருங்க, எப்படின்னா அவ்வளவு ஒரு ஹை பவரான சூரியனுக்கு கிட்ட நாங்க போகலாமா? போக முடியாது. சூரியனுக்கிட்ட யாராவது போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போற மில்லி செகண்ட்லேயே நாம் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதை படைத்தவர் கடவுளுடைய பிரசன்னம் அப்படியானது.
அவ்வளவு தூரம் வல்லமையான அந்த சக்திக்கு முன்னாடி நீ என்னை பார்த்தால் நீ இருக்க முடியாது. இது பழைய ஏற்பாட்டில் நாங்கள் அடிக்கடி பார்க்கிற ஒரு விஷயம். கடவுளை யாராவது கண்டால் அந்த தருணமே நாங்கள் இறந்து விடுவோம். அதனால்தான் ஆண்டவருடைய பிரசன்னம், தி கிரேட் ஷிகைனா என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் வந்ததோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மலைகள் அதிர்ந்தன. சீனாய் மலையில நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற ஒரு தருணம். சீனாய் மலையில கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வந்த தருணத்தில் அந்த முழு மலையும் அதிர்ந்தது. நெருப்பால் அப்படிங்கிற மலை முழுவதும் எரிந்தது. மேகம் அப்படியே சூழ்ந்து கொண்ட வேளையில கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சீனாய் மலை முழுவதும், அந்த பாலைவனத்தில் இருந்த சீனாய் மலை முழுவதும் நெருப்பு அப்படியே சூழ்ந்திருக்கிற வேளையில் அந்த மலை முழுவதும் அதிர்ந்து கொண்டே இருந்தது. அவ்வளவு வல்லமை. அதான் சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார் என்று சொல்லி பாருங்க. 10 கட்டளைகளை கொடுத்து அந்த 10 கட்டளைகள்ல ஒரு சம்பவம் இருக்கு, 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த 10 கட்டளைகளை கொண்டு வந்து உடன்படிக்கை பேழை என்று சொல்லி அந்த 10 கட்டளைகள் ஆண்டவருடைய பிரசன்னம் தன்னை அடக்கி கொள்கிறார். அந்த உடன்படிக்கை பேழையை சுமக்கிறதுக்கு மக்கள் ஆர்வத்தில் அந்த 10 கட்டளையை வைத்து அந்த உடன்படிக்கை பேழையை தொட்டுடுறாங்க. இப்போ நாங்கள் சுருவங்களை தொடுற மாதிரி அந்த காலத்தில் இதனுடைய வல்லமை தெரியாம மக்கள் தொட்ட உடனே அங்கிருந்த மக்கள் பலர் அப்படியே மடிந்து போறாங்க, இறந்துடுறாங்க, எரிந்து போறாங்க. இந்த வல்லமையினுடைய பிரசன் அந்த வழியில் மோயின்சன் மனம் கலங்கி போகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சரியான முறையில் நீங்கள் இதை தொட வேண்டும். அது வல்லமை அப்படியாக இருந்தது. தாவீது அரசன் அந்த உடன்படிக்கை பேழையை ஜெருசலேமுக்குள்ள கொண்டு வரும் பொழுது இதே மாதிரியான ஒரு சம்பவம். பிரியமான சகோதரர்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு தூரம் ஆண்டவர் இறங்கி 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 வந்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. கடவுள் மனிதனாக, கடவுளுடைய மகன் மனிதனாக இறங்கி குழந்தையாக இந்த கையில் இருக்கிற அந்த விஷயத்தை பாருங்க. ஒரே வார்த்தையில் இதை படைத்த வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சிந்திக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நடந்த அவ்வளவு வல்லமையானவர். எனக்கு அந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தையாக மனிதனுடைய கைகளில் தவழுற நிலையை பாருங்க. ஒரு குழந்தை 1 மணித்தியால 2 மணித்து அதுக்கு மேல யாரும் பெரியவர்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்படியான நிலைக்கு அவர் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு இறங்கி வருகிற அந்த நிலையை பாருங்க. நண்பான சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் நடந்து வாழ்ந்து அந்த உறவு என்ன என்று சொல்லி, மனிதனுக்கும் தந்தைக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற உறவு என்ன அப்படி என்று சொல்லி, அந்த பாவத்திற்கு, அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சதிக்கு அவர் ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. அந்த கர்மாவுக்கு விலை கொடுக்க வேண்டி இருந்தது. அது எத்தனை விலை, யார் விலை கொடுத்தாலும், எத்தனை ஆடு மாடுகளுடைய ரத்தம் கொடுத்தாலும் அது போதாது. கடவுளுடைய மகன் மனிதனாக இறங்கி அவர் ரத்தம் சிந்த வேண்டியிருந்தது. அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவர் இந்த உலகை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருந்தார். அப்படித்தான் இந்த நிச்சயத்தை தொடங்கும். அவர் இந்த உலகை விட்டு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். வலிமையாக பாருங்க, ஒரு தாய் தந்தையினுடைய உள்ளம், ஆண்டவருடைய அந்த உள்ளம். பிள்ளைகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பெரிய கவலையாக தான் இருக்கும். பிள்ளைகள் சில வழிகளில் நோயில், சில நேரத்தில் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அவங்க எக்ஸாமில் ஃபெயில் பண்ணால் கொஞ்சம் கவலையாக இருக்கும், மெட்ட பிடவிட்டாலும் கவலையாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, அல்லது இன்னைக்கு சாப்பிடல, நோயில் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார், அவருடைய நேரம் வந்துவிட்டது, இந்த உலகத்தை விட்டு நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் அறிந்திருந்தார். ஆகவேதான் அந்த உணவு வேளையில் அவர் அந்த காரியத்தை செய்கிறார். அந்த அப்பத்தை எடுத்து அவர் சொல்றாரு, இது என்னுடைய உடலை போன்றது அப்படின்னு சொல்லல, சைன் மாதிரி, சிம்பல் மாதிரி, மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லல. இது என்னுடைய உடல், இதை எடுத்து நீங்கள் உண்ணுங்கள், இது என்னுடைய ரத்தம், இதை எடுத்து நீங்கள் அருந்துங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள்.
அவ்வளவு வலிமையான தொலைவில் இருந்து அந்த ஆண்டவர் இறங்கி 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 படிப்படியாக வந்து எங்களுக்காக தன்னை பலியாக்கி அந்த பிரசன்னம் பிரியமான சகோதர சகோதரிகளை பூரணமாக இருக்கிறது. எந்த வேளையிலும் நற்கருணையில் ஆண்டவர் பூரணமாக இருக்கிறார் அப்படி என்பது ஒரு எண்ணம் கருவல்ல, இது ஒரு அனுபவம். ஆகவே இந்த வேளையில் நண்பந்த சகோதர சகோதரிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நற்கருணை ஆண்டவரிடம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கணும். உடைந்த நிலைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நோய்கள், பண பிரச்சனைகள், பல பல குழப்பங்கள், எங்களுக்காக யாரும் இல்லையே என்கின்ற ஏக்கங்களோடும் கவலைகளோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நற்கருணையில 24 மணித்தியாலும் பூரணமாக எப்பொழுதுமே வீச்சிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் வருவேன் சொல்கிற இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். அந்த வேளையில் நாங்கள் இந்த விசுவாச அறிக்கையை செய்வோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நாங்கள் நம்புவது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது. பல விஷயங்கள் அந்த சீடர்களை போலதான் எங்களுக்கு பல விஷயங்கள் புரியாது. மனித மட்டத்தில் பல கேள்விகள் எங்களுக்கு வரும். பல சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் காலம் தாழ்த்துகிறீர் என்று சொல்லி மனதில் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இந்த தருணத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டரலும் என்று சொல்லி இயேசு நீரே என் ஆண்டவர், நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் இந்த பாடலை பாடுவோமா? பிரியமான சகோதரர்களே, நாங்கள் இதற்கிடையிலே அமர்ந்து கொள்வோம். இருந்து கண்களை மூடி அந்த ஆண்டவர் இயேசுவும் நீங்களும் மட்டுமே இங்கே இருக்கிறீங்க நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆண்டவர் அந்த மகிமையின் தேவனாக இருக்கிறது. கிரேட் ஷிகேனான் கடவுளுடைய அந்த பிரசன்னம், அந்த வல்லமையாக இருந்த ஆண்டவர் இந்த வேளையில இறங்கி வந்து நற்கருணையில தன்னை அடக்கிக் கொண்டார். வல்லமையுள்ள ஆண்டவராக எங்களை வாழ்விக்கின்ற ஆண்டவராக ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகள் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னார். இறந்த பிறகு அடையக்கூடிய அந்த மோட்ச வாழ்க்கையை வச்சு மட்டுமல்ல, நீங்கள் இந்த உலகிலே நிறைவோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய உடலை உண்ண வேண்டும், என்னுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டுள்ளவர். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அக்கறையோடு கவலையோடு உங்களுக்காக இந்த வேளையில் இருக்கிற ஆண்டவர். இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். விசுவாச அறிக்கையை செய்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்களை போடுவோம். மனதார நாங்கள் ஒரு விசுவாச அறிக்கையை செய்ய வேண்டும். இதைத்தான் திருத்தூதர்கள் சென்ற இடமெல்லாம் அறிவித்த அந்த நற்செய்தி இதுதான்.
இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நீங்கள் நம்புவது, இயேசுவே ஆண்டவர் மனதார நம்புங்கள், மனதார நம்புங்கள். எந்த கேள்வியும் இல்லாமல் இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்பி, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து அவர் சித்திரவேதைக்கு உள்ளாகி அவர் கொல்லப்பட்டார், கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். 3 நாட்கள் கழிந்து தந்தையாகிய கடவுள் தூய ஆவியை அனுப்புவார். நண்பர் சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் அந்த இறந்து இயேசுவினுடைய உடலுக்கு சென்று அந்த ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். உயிர்த்த ஆண்டவராக வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, எவரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி இந்த விசுவாச அறிக்கையை செய்கின்றார்களோ அதே தூய ஆவியானவர் அவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதுதான் நற்செய்தி. பிரியமான சகோதரர்கள், இந்த வேளையில் நாங்கள் இந்த விசுவாச அறிக்கையை செய்வோமா? மனதில் நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று பூரணமாக நம்பி, அந்த இயேசு ஆண்டவர் இருந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று பூரணமாக நம்பி இந்த வேளையில நாங்கள் வாயார அறிக்கையிட தொடங்குவோமா? இந்த பாடலை நாங்கள் பாடிக்கொண்டு அருள் தாரும் இயேசுவே வாய் பாடும்போது நாங்கள் இந்த ஒருமை சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர் அந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பல பல தருணங்கள் உடைந்து போயிருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று இதயத்தில் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஆண்டவரே உடைய ஆவியினுடைய வல்லமையால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பமா, ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு நிரப்பமா, மகனையும் மகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் சொல்லுவோம். சகோதரர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கைகளை இதயத்தில் வைத்து மனசை வச்சு பொக்கிஷமாக இந்த நற்செய்தியை இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னார். இதை இறுக்கமாக பிடித்துக் கொள்வது மட்டும்தான் உங்களோட மனசுல இயேசுவே ஆண்டவர் என்று இறுக்கமாக பிடித்துக் கொள்வது. இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் பாடுவோம். தாவீதின் திருமகனே, நற்கருணையின் வீற்றிருக்கிற தாவீதின் திருமகனே, அந்த பாரத்தின் மேல் கதறி அழுத பொழுது ஆண்டவரே அவருடைய குரல் உடைய காதுகளுக்கு கேட்டனவே. இந்த வேளையிலே இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த அழுகை, அவருடைய மனதில் இருக்கிற அந்த பாரம், அந்த வேதனையான அந்த குரலை ஆண்டவரை கேட்டனும். ஆண்டவரை இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை தொடுகிறா. தாவீதின் திருமகனே, Hare Krishna
மற்றவர்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. என்று சொன்னால் பலருடைய வாழ்க்கையில பல வேதனைகளோடும் பல போராட்டங்களோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான். மனித மட்டத்தில் ஓடி ஓடி கலைந்து போன உள்ளங்களோடு சில வேளைகளில் ஆண்டவரே நீர் எப்பொழுது என்னை தொடுவீர், தொடர்ந்து உங்களுடைய ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்கின்ற ஏக்கத்தோடு இன்றைக்கு வந்திருப்பீங்க. நோய்களுடைய காரணங்கள், பொருளாதார சிக்கல்கள், மறுபடியும் நம்முடைய நாட்டில் பெரிய பொருளாதார அழுத்தம், கடன் தொல்லைகள், சில வேளைகளில் உறவு சிக்கல்கள், நிம்மதியில்லாத சூழ்நிலைகள். ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் இறுக்கமாக படித்துக் கொள்கிறோம். நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று நீர் விரும்பினீரே ஆண்டவரே. நிறைவான வாழ்வு, abundant life, மகிழ்ச்சியோடு நிறைவோடும் நிம்மதியோடு வாழ்கிற அந்த வாழ்வு எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று சொன்னால், ஆண்டவர்கள் சொன்னதை போல உம்முடைய உடலை உம்முடைய சதையை உண்டு உம்முடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய எங்களுக்கு அந்த வாழ்வு இல்லை என்று சொன்னீர்கள். நற்கருணையிலே வீற்றிருக்கிற நல்ல தேவனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருவர் கூட விடுபடாமல் ஆண்டவரை இந்த வேலைகளை நிரப்புகிறார். மன சமூகங்களை கண்களை மூடி கைகளை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை நோக்கி இப்படி கைகளை உயர்த்தி பிடித்து நாம் இந்த வேலையில மனதார ஆண்டவரை போற்ற தொடங்குவோம். இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இயேசுவே வல்லமை உள்ள நாமமே, ஆசீர்வதிக்கின்ற நாமமே, அற்புதங்கள் செய்கின்ற நாமமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் உம்மை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே என்று இறுக்கமாக சொல்லுங்க. உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகமடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பலமடைகின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றி பெறுகின்றேன். இயேசுவின் என்ற நாமமே என்னை அபிஷேகம், எனக்குள் இருக்கின்ற எல்லா வெற்றிடங்களையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரசன்னத்தினாலே எனக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்ததை போல, இதன் நற்கருணையிலே இறங்கி வந்து வாசம் செய்வதை போல ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வேளையிலே நிரப்புகிறாங்க. ஆண்டவரே தூய ஆவியின் அருள்மொழிவால் நிரப்புகிறாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு மகனும் மகளும் தன்னுடைய உள்ளத்திலே உம்முடைய அபிஷேக பிரசன்னத்தை உணர்வார்களாக. ஆண்டவரே இந்த வேளையிலே இறங்கி வந்தவர்கள் இந்த இடத்தை பொறுப்படுத்துவதை போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வை நீர் பொறுப்படுத்தலும். ஆண்டவரே இந்த வேளையிலே ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் பொறுப்படுத்தலும். பிரியமான சகோதரர்கள், ஒரு வாய்களை திறந்து நாங்கள் ஆண்டவரை போற்றுவோமா? ஆண்டவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லிக்கொண்டே இருக்க. ஆண்டவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு என்ற நாமமே இந்த வேளையிலே இந்த மக்களுக்கு நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உயிர் மூச்சு காற்றாக ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே உயிர் மூச்சு காற்றாக ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புகிறேவா. ஆண்டவரே இவர்களை பாதுகாத்தலும், இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகள் மறைந்து செல்லலும். ஆண்டவரே பூரணமான ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை திறந்தரலும், கடன் தொல்லைகள் மறைந்து செல்லல் நிறைவா. பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே பூரணமாக குணமாக நிறைவா இந்த வேலையிலே ஆசிரியர் ஆண்டவரே. இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் பூரணமாக நிரப்பட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகப்படுத்துகின்ற இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயரை இந்த வேளையிலே உங்களுடைய மூளைக்குள்ளே இறங்கட்டும், உங்களுடைய மனங்களுக்குள்ளே இறங்கட்டும், மனதின் இயக்கங்களுக்குள்ளே இறங்கட்டும். குழம்புகின்ற எல்லா விதமான அங்கலாய்ப்போடு இருக்கிற அங்கலாய்க்கின்ற உள்ளங்களை ஆண்டவரை திடப்படுத்தியலும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடலில் இருக்கின்ற நோயுற்ற பகுதிகளை
இறங்கி வருவதாக. ஆண்டவரை உள்ளந்தண்டிலே இருக்கிற நோய்கள் இந்த வேளையிலே தொட்டு குணமாவதாக. உள்ளந்தண்டிலே இருக்கிற நோய்கள் இந்த வேளையிலே சரி வருவதாக. ஆண்டவரை முதுகு தண்டில் படத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை இடுப்பு பகுதியில் இருக்கிற எலும்பு மூட்டுகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த வேளையிலே சோமாவதாக. சதை நார்கள் தோல் நரம்பு மண்டலங்களுக்குள்ளே முடிவடையான பிரசனம் இறங்கி வருவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இதயத்தை இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறீர்களா? ஒவ்வொரு மகளையும் மகளையும் நிரம்புகிறார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடலுக்குள்ளே ஓடுகின்ற ரத்த துளிகள் எல்லாம் இந்த வேளையிலே சுத்திகரிக்கப்படுவதாக. ரத்த துளிகள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்புவதாக. நன்றி ஆண்டவரே, 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 ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் இந்த வேளையிலே உங்களுடைய குடும்பங்களை நிரப்பட்டும். உங்கள் வாழுகிற குடும்பங்களை பொறுப்படுக்கட்டும். உங்கள் வீடுகளை பொறுப்படுக்கட்டும். வீடுகளுக்குள் இருக்கிற எல்லா தீய சக்திகள் இந்த வேளையிலே அகன்று செல்லட்டும். அகன்று செல்வதை நான் காண்கின்றேன். உங்கள் குடும்பங்களை ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்கு நன்றி சொல்லும். நன்றி ஆண்டவரே. தீயவன் இந்த வேளையிலே விலகிச் செல்வதை நான் காண்கிறேன். தீய சக்திகள் விலகிச் செல்லட்டும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய மகிழ்ச்சியாளரும் மகிழ்ச்சி என்ற தைலத்தால் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதில் இருக்கிற காயங்களை குணமாக்கும் தெய்வா, மனதில் இருக்கிற காயங்களை குணமாக்கும் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஹல்லேலூயா, 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 ஆசீர்வதியே
சகோதரர்களை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 நன்றி ஆண்டவரே. இயேசுவே பரிசுத்த நாமமே உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளும் மனதுக்குள்ளும் மன்றாடுகிறேன். மனதில் இருக்கிற ஆழ்நிலைகளுக்குள்ளே அதன் காயங்களுக்குள்ளே ஒரு மேலப்படுத்த முடியாமல் அலைகளுக்கு உள்ளாகின்ற மனங்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவுடைய வேலையை சென்று அந்த சாந்தியை சமாதானத்தை உள்ளவர்களுக்கு தருவதாக, அமைதியை உள்ளவர்களுக்கு தருவதாக, அலைகளிக்கிற மனங்களுக்கு ஒரு பூர்ணமான அமைதி கிடைப்பதாக. இயேசு ஆண்டவருடைய அந்த வெறுமையான பெயர் இந்த வேளையிலே மனதிலே அமுக்கப்பட்டிருக்கிற உணர்வுகள், சோர்வுகளுக்குள்ளாகி இருக்கிற உள்ளங்கள், புறக்கணிக்கப்பட்ட உள்ளங்கள், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற உள்ளங்கள், சில வேளைகளில் விளையாட முறையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற உள்ளங்களும் இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவுடைய பெயர் இந்த வேளையிலே இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். குற்ற உணர்வுகளை குணமாக்குகிறேன். ஆண்டவரை பாவங்களிலிருந்து கல்வி எடுக்கிறது. தீயவனை இந்த வேளையிலே இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயரை சொல்லி தீயவனுடைய கட்டுகள், சாத்தானுடைய பிள்ளை சூனிய கட்டுகள் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை விட்டு விலகி செல்வதாக. குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள், சாத்தானுடைய சூனிய கட்டுகள் இந்த வேளையிலே இயேசு ஆண்டவருடைய அந்த பெயரை சொல்லி நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த வேளையிலே எல்லா விதமான தீமைகள் இந்த குடும்பங்களையும் வாழ்வையும் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த மகனையும் மகனையும் விட்டு விலகி செல்வதாக. பூர்ணமான ஒரு விடுதலை இந்த வேளையிலே கிடைப்பதாக. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே 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 ஆசீர்வதிக்கப்பா சொல்லுங்க. இயேசுவே ஆசீர்வதிக்கப்பா, இயேசுவே ஆசீர்வதிக்கப்பா சொல்லுங்க. இயேசுவே இந்த வேளையில உடைய பெயரை சொல்லி மன்றாடுகின்றோம். கோப உணர்வுகள் இந்த வேளையிலே மறைந்து செல்வதாக. குழப்பமான முடிவுகள் ஆண்டவரை இந்த வேளையிலே குழப்பமான நிலைகளுக்குள் இருக்கிற பிள்ளைகளை நிறுத்துகிற ஆசீர்வதிய நன்றி நன்றி நன்றி. வீணான கவலைகள், சந்தேக எண்ணங்கள், குழப்பங்கள் குடும்பங்களை விட்டு விலகி செல்ல ஆண்டவரே. கடந்த கால வாழ்க்கை, சில வழிகள வாழ்க்கையில் பட்ட காயங்கள், எதிர்காலம் சம்பந்தமான கவலைகள் ஆண்டவரை இந்த வேளையிலே உடைய பிரசனம் இறங்கி வந்து அந்த குடும்பங்கள், அந்த உள்ளங்களை நிரப்பட்டும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும். திருமணங்கள் நடந்தேறட்டும். குடும்பங்கள் அமைதி உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக இருக்கட்டும். நன்றி 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 ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆண்டவரை ஆராதனை ஆண்டவரை ஆராதனை ஆண்டவரை ஆராதனை ஆண்டவரை. இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயர் இந்த வேளையில் இறங்கி வருகிறது. உங்களோ ஒருவரையும் நேரப்படுகிறது. உங்களோ ஒருவரையும் ஒரு மேகம் போல சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில் உங்களோ ஒருவரையும் நேரப்படுகிறது. நன்றி 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 ஆண்டவரை ஆண்டவரை நன்றி ஆண்டவரை. இயேசுவை ஆண்டவர் கடலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் இதற்கு உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள். மனதார நம்பி இயேசுவை ஆண்டவர் வாயால் அறிக்கையிடுங்க. வாயால் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு மரணை மரணம் கொடுக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இந்த பாடலை அனைத்து நாங்கள் பாடுவோம். மார்போடு அணைத்துக் கொள்ளும், மன்னித்து வாழ்வது அனுபவமாக சொல்லி மார்போடு அணைத்து ஒவ்வொருவரையும் உங்கள் இதயத்திற்கு அருகிலே வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் குழப்பம் மிகுந்தவர்கள். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், மனமுடைந்து போகின்ற பிள்ளைகள். ஆண்டவரே, ஒவ்வொருவரை உங்களுடைய மார்போடு அணைத்து ஆண்டவரே நெருக்கமாக வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு வேண்டிய அந்த வல்லமையை காரணமாக சொல்லி ஆண்டவரை பாடுவோம். Amen.
சகோதரர்களே, நாங்கள் இறுதி ஆசிரியர் பெறுவதற்கு முதல்ல அவர்கள் கடன் உட்காருங்க. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி ஒரு காரியம் செய்யணும். அடிக்கடி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நற்செய்தியை நீங்கள் உங்களுடைய இதயத்திற்கு அருகில் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளணும். இதைத்தான் திருத்தூதர்கள் பவுல், பேதுரு இந்த நற்செய்தியை எழுதியவர்கள் புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் அவர்கள் செய்து வந்த காரியம் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், நல்ல பிரச்சனைகளில் இருக்கலாம், இருளில் இருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம். என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. குறிப்பாக நீங்கள் உடைந்திருக்கிற நேரத்தில் தான் இதை செய்யணும். அடிக்கடி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இதயத்திற்கு அருகில் கையை எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பி உள்ளத்தில் நினைச்சு கொள்ளும். இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவர், நீங்க சொல்லணும், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீங்க கொல்லப்பட்டீர்கள், நீங்க இறந்து போனீங்க, ஆனால் ஆண்டவரே நீங்கள் உயிர்த்து இன்றைக்கு வாழுகிற கடவுளாக இருக்கிறீர்கள். ஆண்டவரே உங்களுடைய தூய ஆவி எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க கேட்பாங்க. இதுதான் குட் நியூஸ். இது ரொம்ப இளமை. இதுதான் நல்ல செய்தி. இதை செய்யும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். வேற எதுவும் நீங்க செய்யறது நிறைய விஷயங்கள் இதை வச்சுதான் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் திருச்செவிகளை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் அடிப்படையில் இருக்கிற மாத்திரை தான் அடிக்கடி நீங்க செய்து பாருங்க. ஒரு நாளில் பல தடவை ஒரு வாழ்க்கையில இருளுள்ள பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்கு. அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கையை மனசு கிட்ட வச்சு நான் கண்ண மூடி இயேசுவே ஆண்டவர் என்று இறுக்கமாக நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரியாக நீங்கள் செய்யும் பொழுது யோவான் நற்செய்தி 14:24 ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடக்கும் என்று சொன்னால், என் கட்டளைகளை நீங்க கடைபிடிக்கிறீங்க. அதனுடைய அர்த்தம், இதை நீங்க செய்யும் பொழுது நாங்கள் குடிக்கொள்வோம். நாங்கள் என்று சொல்லும் பொழுது தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்குள்ளே குடிகொள்வாங்க. என்ன செய்யும் பொழுது இந்த நற்செய்தியை நாங்கள் இறுக்கமாக எங்களுடைய இதயத்தில் வச்சு பிடிக்கும். கையை இறுக்கமாக பிடிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்க செய்து பாருங்க. இன்றைக்கு அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், இயலாது முடியாது என்று சொல்லி இருக்கிற விடயங்கள் மாற்றம் அடைகிற அந்த மாத்திரை இதுதான், அந்த சீக்ரெட் இதுதான், மிஸ்ட்ரி என்று சொல்லுகிற சீக்ரெட் இதுதான், நற்செய்தி இதுதான். இதைத்தான் பேதுரு, பவுல், லூக்கா, நற்செய்தி ஆறுகள் எல்லாம் போய் அவர்கள் கற்றுக் கொடுத்தது இதுதான். இதைத்தான் அவர்கள் போதித்தார்கள். வேதாந்தத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் இதுதான். பழைய ஏற்பாடு முழுவதும் இதை பற்றி தான் பேசி இருக்கு. எது? இயேசுவே ஆண்டவர் என்று இதயத்தில் மனதார வைக்கப்படும். இந்த இயேசு ஆண்டவர் கொல்லப்பட்டார், அவரை கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். ஆனால் தூய ஆவியானவர் அவரை உயிர்த்தெழச் செய்தார். அந்த வேளையில அதே தூய ஆவியானவர் எங்களை நிரப்புவார். இதை நாங்கள் இங்கே செய்வோமா? ஒரு இதயத்தில் கண்களை மூடி நட்பனை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த காரியத்தை நீங்கள் உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நீங்கள் இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு வேதனைகள், பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த நற்செய்தியை இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் கொல்லப்பட்டீர், உம்மை கொன்று சிலுவையில் அறைந்து கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் தந்தை தூய ஆவியை அனுப்பி கல்லறையில் இருந்த அந்த உடலை அவர் உயிர்த்தெழச் செய்தார். அதே ஆவியானவரை ஆண்டவரே எனக்கும் தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, அதே வல்லமையான அந்த தூய ஆவியினுடைய அந்த அருள் பொழிவு எனக்கு இந்த வேளையில கிடைக்கட்டும் என்று நம்புங்க. கேளுங்க, ஆண்டவரே, அதே தூய ஆவியின் அருள் பொழிவு எனக்கு கிடைக்கட்டும், என்னை பூரணமாக நிரப்பட்டும். ஆண்டவருடைய அதே தூய ஆவியின் அருள் பொழிவு என்னை பூரணமாக நிரப்பட்டும். ஆண்டவரே, என்னை பூரணமாக நிரப்பட்டும், என்னை பூரணமாக. நன்றியா ஆராதனை நீங்க அடிக்கடி ஒரு நாள் பல தடவைகள் செய்யும்.
நீங்கள் வீட்டில் சமைச்சு கொண்டிருப்பீங்க, காலையில் எழும்பி ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இதை நீங்கள் செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடக்குது, வீட்டிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ வழியிலையோ இதை செய்யும். சில வேளைகளில் ஏதாவது நோய் வாய்ப்படுவீங்க, இதை நீங்கள் செய்யும். எது? இயேசுவை ஆண்டவர் என்ற மனதில் இருக்கமா பிடிச்சு கொண்டு இயேசுவை கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஆவியை, தூய ஆவியை எனக்கு பூரணமாக நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் வாழ தொடங்குங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி வாழ தொடங்குங்க. இந்த வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்து நிறைந்து அவர் உங்களை அழைத்து செல்வார். உங்களோட வாழ்க்கையை அவர் முன்னோக்கி எடுத்து செல்வார். வந்து இந்த நற்கருணை புதுமையில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் முடிப்போம் நினைக்கிறோம். இது என்னன்னு சொன்னால், ஐரோப்பாவில் ஒரு நாடு இருக்கு, லக்சன்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. பெல்ஜியம், ஜெர்மனிக்கு கிட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு இருக்கு, லக்சன்பர்க். அந்த நாட்டில் அந்த ஊரில் ஒரு வயசான ஒரு பாட்டி, ஒரு வயசான ஒரு ஆட்சி, அவங்க ரொம்ப பக்தியான ஒரு கத்தோலிக்க ஒரு பெண். அவங்க ஒரு நாள் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு இறைச்சி கடையில் இறைச்சி வாங்குறதுக்கு அவங்க போகிறாங்க. அந்த இறைச்சி கடைக்காரர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, என்னிட்ட பணம் இல்லை, ஆனால் எனக்கு இன்றைக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இறைச்சி தருவீங்களா அப்படின்னு. அப்போ அவர் இறைச்சி கடைக்காரர் சொல்கிறார், சரி உங்கள்கிட்ட என்ன, நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? அவர் சொல்கிறேன், என்னிடம் பணம் இல்லை, காசு இல்லை எனக்கு கொடுக்குறதுக்கு. ஆனால் அவங்க பூசைக்கு நான் போகிறேன், திருப்பலியில் பங்கு பெற நான் போகிறேன், உங்களுக்காக நான் பூசையை ஒப்பு கொடுக்குறேன், பூசையை போய் உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், அதை என்னால் செய்ய முடியும் உங்களுக்காக. அப்போ இந்த இறைச்சி கடைக்காரர் சொல்கிறார், சரி நீங்கள் போய் பூசையில் எனக்காக பூசையை ஒப்பு கொடுத்துட்டு வாங்க, தரும்போது நான் உங்களுக்கு இறைச்சி தாரேன். சரி என்று அந்த ஆட்சி, அந்த பாட்டி என்ன செய்கிறாங்க, கோயிலில் போய் அவருக்காக பூசையை ஒப்பு கொடுத்து மறுபடியும் வர்றாங்க. இப்போ இதெல்லாம் அவர் அந்த இறைச்சி கடையில் இன்னொருவர் நின்று இவரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். முதல்ல அந்த ஆட்சி அவங்க வந்த டைமில் அவரோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த ஆட்சி சேர்ச்சியில் போய் பூசையெல்லாம் ஒப்பு கொடுத்து மறுபடியும் அந்த இறைச்சி கடைக்கு வராங்க. இப்போ இறைச்சி கடைக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆட்சி வந்திருக்கிறீங்க, ஓகே பூசை ஒப்பு கொடுத்தீங்களா? ஓ வச்சு ஒப்பு கொடுத்தேன். அப்போ இந்த கடைக்காரர் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஒன்று செய்கிறாரு. என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் நான் உங்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு எழுதிட்டு இந்த தராசில் ஒரு பக்கத்தில் அந்த பேப்பரை போடுறாரு. போட்டுட்டு இதுக்கு வெயிட்டுக்கு சமனான இறைச்சியை நாமளும் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பக்கத்தில் பேப்பரை இதில் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இறைச்சி கொஞ்சம் முள்ளு துண்டாவே போடுறேன். போட்டுட்டு இப்போ தராசை தூக்கினா வளமையாக அப்படி இருக்கும், பேப்பரை போட்டது மேலே தானே இருக்கும், பேப்பர் வெயிட்டில் தானே, அப்படி தானே இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, இது கீழே இருக்கு, இந்த இறைச்சி போட்டது மேலே இருக்கு. இப்போ இன்னொரு துண்டையும் வெட்டி போடுறாரு, போட்டு தூக்கி பார்த்தா அது அப்படி தான் இருக்கு. இப்போ தராசில் ஏதாவது பிரச்சனையோ அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு, ஏதாவது ஸ்டக் ஆகிருக்கா, பேலன்ஸ் ஒழுங்காக வேலை செய்யுது அப்படின்ட்டு ஸ்டக் ஆகுது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு பார்க்குறாரு. அப்போ நார்மலாக இருக்குது. பேப்பரை வச்சுட்டு பார்க்கும்போது இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. என்ன கொஞ்சம் இறைச்சி துண்டெல்லாம் போட்டு பார்க்குறது அப்படியே இருக்குது. அவருக்கு புரிஞ்சிட்டது, இந்த கேம் விளையாட்டு பிழைச்சிடுச்சு அப்படி. அப்போ அவர் சொல்கிறார் அந்த ஆட்சிக்கு, கதை முடியலை, இதோட உங்களுக்கு எப்போ என்ன இறைச்சி வேணுமோ அப்போ இந்த கடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் இறைச்சி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படி என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட் அங்கே இருந்தார் இல்லையா, நண்பர் அங்கே இருந்த ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவரில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா தொடக்கத்தில் எல்லாமே பார்த்துட்டு வந்தவர், இந்த திருப்பலியில் இவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் பூசை போக தொடங்குறார். ஒவ்வொரு நாளும் காலையில் அரை மணித்தியான அந்த பூசை நடக்கிறதுக்கு தவறாமல் அவர் பூசைக்கு போக தொடங்குறாரு. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவர் இந்த 2 சின்ன பிள்ளைகள் மகன்மாரையும் அவர் பூசையை கூட்டிகிட்டு வந்து அந்த கதை எப்படின்னு சொன்னால், இது உண்மையாக நற்கருணை புதுமையில் இருக்க ஒரு கதை, சர்ச் பண்ணி பாருங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த 2 மகன்மாரும் ஃபாதர் ஆகினார். செமினரியில் போய் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு குருப்பட்டை நடக்குது, ஆர்டினேஷன். குருப்பட்டை நடக்கும்போது அந்த அப்பா
மகன்மார் 2 பேர் இந்த கையையும் பிடிச்சி சொல்றாரு, நீங்க ஒரு காரியம் செய்யணும், ஒரு நாள் கூட தவறாமல் நீங்க பூசி ஒப்பு கொடுக்கணும் என்று, அது மட்டும்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. திருப்பலியில் இருக்கிற வல்லமை அப்படி. திருப்பலி என்னும்போது நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு சடங்கு அப்படிங்கிறது. அப்படி இல்லை, சடங்குல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் அது இல்லை. அதை விட இது ஒரு உண்மையான ஒரு அனுபவம். முழு திருச்சபையும் ஒன்றாக இடையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருச்சபை என்பது நாங்கள் மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம். அது ஒரு டைமென்ஷன். திருச்சபைக்கு 3 டைமென்ஷன் இருக்கு எங்கிற கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினையில். ஒன்று முதலாவது இருக்கிறது குளோரிஃபைட் சர்ச் அப்படின்னு. அதுல புனிதர்கள், தூதர்கள், தாய் மரியன்னை தான் அந்த முதல்ல இருப்பாங்க. அதை அந்த நடுவில் நாங்கள் இடம் விடுவோம். பூசைக்கு இடையில நடுவில் இடம், ஓல்டர்கிட்ட இடம் விடுறதுக்கான ஒரு காரணம் அப்படிதான். என்று சொன்னால் திருப்பலி ஒப்புக்கு கொடுக்குற நேரத்தில் அந்த இடத்துல தாய் மரியாள், புனிதர்கள், தூதர்கள் எல்லாம் அந்த இடத்துல இணைந்து வருவார்கள். இரண்டாவது, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பயணம் செய்கிற திருச்சபை, மெனிட்டன் சேர்ச் சொல்லுவோம், போராடுகின்ற திருச்சபை. மூன்றாவது, துன்புறுகிற திருச்சபை என்று சொல்லி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், அங்கிருக்கிற ஆன்மாக்களும் இங்கே வருவாங்க திருப்பலி ஒப்புக்கொடுக்கிற நேரத்தில். ஒவ்வொரு திருப்பலியிலையும் பல உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ஆண்டவர் இயேசுவுடைய அந்த பலியினால விடுதலை அடைஞ்சி மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறது ஆக இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதனால்தான் திருச்சபையில் இருக்கக்கூடிய வழிபாடுகளே அதி உன்னதமான இடம் திருப்பலி எடுத்துருக்கு. பல பல வழிபாடுகள், பல பல விஷயங்கள் எல்லாம் முக்கியம். ஆனால் திருப்பலி என்பது அதி உன்னதமான இடம் பெற்றிருக்கிறது. அதான் அப்படி திருப்பலியில் தவறாமல் பங்கு பெறுவோம் நாங்கள். அது மட்டுமல்ல, இதில் நடக்கிறது நாங்கள் நம்புகிற ஆண்டவர் ஒரு அதை நினைச்சு நாங்கள் அதை அனுபவிக்க தொடங்கும் பொழுது ஒரு சாதாரண விஷயம். இவ்வளவு வல்லமை உள்ள இறைவன் எங்களுக்கு அருகில் இருக்கிறார். அப்படி உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் உள்ளவர், உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கறையோடு பார்க்கிற ஆண்டவருடைய அந்த இறுதி ஆசிரியர் நாங்கள் பிற இருக்கிறோம். இந்த வேளையில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க, ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னென்ன முடிவுகளை நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த காரியங்களை நான் ரொம்ப ஒப்புக்கொடுக்கிறேன். இதெல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு நான் சொன்ன அந்த விஷயம், இந்த நற்செய்தி என்ற அந்த விஷயத்தை மனதார நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் செய்யுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் மனதார நம்பி அந்த இயேசு ஆண்டவர் இருந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய தூய ஆவியை எனக்கு பொழியும் என்று சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவரே உங்களுடைய தூய ஆவியை எனக்கு பொழியும் என்று சொல்லி கண்களை உருவமாக உங்கள் மத்தியிலே மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிற நற்கருணை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி மாண்புயர்ந்த மலர்னால் பங்கு பெற்று இறைவனின் ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். Amen.
உம்முடைய முழு பிரசன்னத்தையும் இந்த நற்கருணையிலேயே வைத்துள்ளீர்கள். அடுவருடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து உண்மை இறுக்கமாக பற்றிக் கொண்டு வாழ வேண்டிய அருளையும் தந்தவர்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம்.